பட்டதாரி உருவாக்குறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாக்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. அப்ப எத்தனை வருஷம் சேர்ந்தா ஒரு யுகம்? யுகம்னா ஒண்ணுதான் இருக்கா? இல்ல மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு? ஒவ்வொரு யுகத்திலுமே இத்தனை வருஷங்கள் தானா? நம்மளுக்கு முன்னாடி எத்தனை யுகம் இருந்துச்சு, இதுக்கப்புறம் எத்தனை யுகங்கள் வரப்போகுது? ஒவ்வொரு யுகத்திலயும் நம்மள மாதிரிதான் ஜனங்க இருந்தாங்களா? ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு யுகமும் முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு யுகத்துக்கும் என்னென்ன பேரு? கடைசி யுகம் முடியும் போது இந்த உலகம் என்ன ஆகும்? இது எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யுகங்கள். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் சரண். மொத்தமா 4 யுகம் இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 தான் பேசிக்காவே யுகங்கள். இந்த 4 யுகம் தான் மொத்தமாவே இருக்கிறது நம்ம ஹிந்து புராணங்கள் படி. ஒவ்வொரு யுகமா பார்க்கலாம். அப்பதான் நம்ம எந்த யுகத்துல இருக்கோம், நம்ம யுகத்துக்கும் மற்ற யுகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். முதல் யுகமான சத்தியுகம் மொத்தமா 17,28,000 இயர்ஸ் கொண்டது. திரேதாயுகம் 12,96,000 இயர்ஸ் கொண்டது. துவாபர யுகம் 8,64,000 இயர்ஸ் கொண்டது. கலியுகம் 4,32,000 இயர்ஸ் கொண்டது. இந்த 4 யுகத்தோட வருஷங்களையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது நம்ம இருக்கிற கலியுகம் தான். 4,32,000 இயர்ஸ் இன்டூ 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு துவாபர யுகம் கிடைச்சிரும். இன்டூ 3 பண்ணீங்களா உங்களுக்கு திரேதாயுகம் கிடைச்சிரும். இன்டூ 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு சத்தியுகம் கிடைச்சிரும். வாழ்க்கை காலம், ஒரு மனுஷனோட சராசரி வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியுகத்தில் 1,00,000 வருஷம் வாழ்வாரு. ஒரே ஒரு மனுஷனே ஆவரேஜா 1 lakh இயர்ஸ்க்கு சத்தியுகத்துல வாழ்ந்தாங்க. திரேதாயுகத்துல எடுத்தீங்கன்னா அப்படியே கம்மி, 10,000 வருஷம். துவாபர யுகத்துல 1000 வருஷம். கலியுகத்துல 100 வருஷம். இதுல கெஸ் பண்ணிருப்பீங்க நம்ம இருக்கிற யுகத்தோட பேர் தான் கலியுகம். இதை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. யார பெரியவங்க எல்லாம் சொல்றத, நிறைய படங்கள் எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். நம்ம இருக்கிற யுகம் தான் கலியுகம். இதுதான் கடைசி யுகம். ஒரு சராசரி ஆவரேஜ் ஹைட் சத்தியுகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 feet, அதாவது 48 அடி. இதுவே நீங்க திரேதாயுகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 அடி, துவாபர யுகத்துல 12 அடி, இப்ப இருக்கிற கலியுகத்துல 6 அடி. நம்ம டைம்ல 6 அடி தான் சராசரியான உயரம். சராசரி உயரங்கிறதுக்கு அர்த்தம் 6 அடிக்கு கொஞ்சம் மேலே இருக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கலாம். பட் ஆவரேஜா 6 feetங்கிறது நம்ம செக் பண்ணிருக்கிற ஒரு ஹைட். நீங்க கல்கி படத்திலேயே பார்த்திருந்தீங்கன்னா கூட பிரபாஸ் தான் ரொம்ப ஹைட்டா இருந்தாலுமே பிரபாஸோட அமிதாப் பச்சன் டபுள் த ஹைட் இருப்பாரு. இதுக்கு காரணமே அவரோட ஹைட் 12 feetக்கு கிட்ட காட்டணுங்கிறது தான். ஏன்னா அவரு வந்துட்டு துவாபர யுகத்துல இருந்து கலியுகத்து வரைக்கும் உயிரோட இருக்கிற ஒரு சிரஞ்சீவி அவரு. அதனாலதான் அவரு ஹைட்டும் 12 feet இருக்கிறதுனால அவரு வந்துட்டு ரொம்பவே ஹைட்டா காட்டியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு யுகத்திலயுமே இருக்கிற தனித்துவமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதனாலதான் அது ஏன் அழிவுக்கு வந்தது அப்படிங்கறதும் உங்களுக்கு புரிய வரும். சத்தியுகத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் சத்தியம். ஜனங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க, பொய் பேச மாட்டாங்க. தர்மத்தை கடைபிடிப்பாங்க. மொத்தமா 100% தர்மம், 100% சத்தியம். ஜாதிங்கிறது ஒண்ணு சத்தியுகத்துல இருந்ததே இல்லை. இயற்கையோட ரொம்பவே ஒட்டி வாழ்ந்தாங்க. எல்லாருமே உண்மையா இருந்ததால எந்த ஒரு கொலை குற்றம் எதுவுமே நடந்துட்டு இல்ல. இதனால இந்த ஒரு யுகத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையவே கிடையாது. அதனால ராஜாங்களும் இல்ல. சத்தியமா உண்மையா வாழ்ந்ததால கடவுள்களை டைரக்ட் கான்டாக்ட் இந்த ஒரு யுகத்துல இருந்தவங்களுக்கு இருந்தது. மெடிடேஷன்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லாருமே நிறைய டைம் மெடிடேஷன்லயே இருப்பாங்க. சத்தியுகத்துல விஷ்ணு பகவானோட தசாவதாரத்துல 4 இருந்தது. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம். அழிவு வந்ததுக்கு காரணம் மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. தர்மம், உண்மை. சின்ன சின்ன பொய்கள், தர்மத்தை கடைபிடிக்காம கொஞ்சம் சைடா போனது, மெடிடேஷன்ல நம்பிக்கை வைக்கிறது. இதனாலதான் இந்த ஒரு யுகம் முடிவுக்கு வந்தது. இது முடிவுனால ஆரம்பிச்சதுதான் திரேதாயுகம். திரேதாயுகத்துல கொஞ்சம் உண்மை கம்மி, கொஞ்சம் தர்மமும் கம்மி. ஜாதி ஆரம்பிச்சதே திரேதாயுகத்துல இருந்துதான். தர்மமும் இல்ல, உண்மையும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்தா ராஜாக்கள் இருப்பாங்க. இந்த ஒரு டைம்ல இருந்தா கிங்ஸ் ஸ்டார்ட் ஆனாங்க. கிங்ஸ் வந்ததால அந்தந்த இடம், பார்டர், பவுண்டரி, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே ஆரம்பிச்சது. கடவுள் பக்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஜனங்க யக்ஞம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நெருப்பு மூட்டி, நெருப்புல வந்துட்டு நெய் ஊற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி கடவுளை மீட் பண்றது. ஏன்னா இந்த ஒரு டைம்ல தர்மமும் உண்மையும் லைட்டா குறைஞ்சதால டைரக்டான கான்டாக்ட் கடவுளோட குறைஞ்சிருச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு கடவுள் கிட்ட இருந்து வேணும்னா நீங்க யக்ஞம் வளர்த்து அதுல சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்க நெய் இந்த மாதிரி மத்த பூஜை சாமான் எல்லாமே போட்டு இதுல நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னன்னா நீங்க பெறுவீங்க. இதனால்தான் இந்த ஒரு யுகத்தை தியாக காலம்னு சொன்னாங்க. ஐட்டம் குறைஞ்சது, லைஃபும் குறைஞ்சது. திரேதாயுகத்துல விஷ்ணு பகவானோட 3 அவதாரம் இருந்தது. பரசுராம அவதாரம், வாமன அவதாரம் அண்ட் ரொம்ப முக்கியமா ராம அவதாரம். திரேதாயுகத்துலதான் ராமாயணம்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது. இந்த ஒரு யுகம் அழிவு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி இதுலயே கொஞ்சம் ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த ஒரு யுகத்துக்கு முடிவு வந்து ஆரம்பிச்சதுதான் துவாபர யுகம். இந்த ஒரு டைம்ல ஜனங்க ஆஸ்தி, அந்தஸ்து இது எல்லாத்தையுமே கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சாங்க.
இதனால ஜாதிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் மோசமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிவினை பண்றது, மட்டம் தட்டுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் துவாபர யுகத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்க உண்மையும் குறையும், தர்மமும் குறையும். ஆல்ரெடி இருந்தது ஆல்ரெடி குறைஞ்சது தான், இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதால யக்னம் வளர்த்தாலுமே கூட கடவுளை மீட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க வந்துட்டு ஒரு டைம் இல்ல. இதனாலதான் கோவில்களோட ஆரம்பம் இந்த ஒரு யுகத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு டைம்ல கடவுள்கிட்ட ஏதாச்சும் வேணும்னா நீங்க கோயில்ல போய் தான் கேட்க முடியும், கோயில தான் பூஜை பண்ண முடியும். குறைஞ்சது லைஃபும் குறைஞ்சது. விஷ்ணு பகவானோட ஒரே ஒரு அவதாரம் இந்த ஒரு யுகத்துல வந்தது, அதுதான் கிருஷ்ணர் அவதாரம். மகாபாரதம் நடந்தது துவாபர யுகத்துல தான். இந்த ஒரு யுகம் அழிவுக்கு வந்ததுக்கு காரணம் ஜனங்க வந்துட்டு பொய்ய நிறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க. ஆஸ்தி அந்தஸ்து தான் முக்கியம், வேற எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததால இந்த ஒரு யுகம் முடிஞ்சது. அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் நம்ம யுகம், கலியுகம். கலியுகத்துல இதுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப காலம், ரொம்ப வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விஷயம். பட் அப்படியே கலியுகத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிதான் இருக்கும். காஸ்ட் ரொம்ப மோசமாயிடுச்சு, ஊழல் நடக்கும், நோய்கள் நிறைய வரும், இயற்கை சீற்றங்கள், சுனாமி, பூகம்பம் இதெல்லாமே வரும். நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேண்டமிக், கொரோனா மாதிரி எல்லாமே வரும். இது எல்லாமே நடக்கும். கோவில் கடவுள் பக்தி முற்றிலும் குறைஞ்சிரும். அவங்களை போய் கோவில பாக்குறத விட வெறும் ரிச்சுவல்ஸ் தான் ஆரம்பிச்சிடுவாங்க. வெறும் சாங்கியங்கள் பண்ணாலே போதும், கடவுள் இதை பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவாருங்கிற எல்லா விஷயமும் இந்த ஒரு யுகத்துல விஷ்ணு பகவானோட ரொம்ப முக்கியமான கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் இந்த ஒரு யுகத்துல வரும். கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் முடிக்கிறது தான் இந்த கலியுகத்தோட. கலியுகம் முடியறதுக்கு காரணம் வயலன்ஸ் ஜாஸ்தியாகும், ஊழல் ஜாஸ்தியாகும், இயற்கை சீற்றங்கள் ஜாஸ்தியாகும், தர்மம் ஜீரோ. இதனால கல்கி பகவான் அவதாரம் எடுத்து மொத்த உலகத்தையுமே அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுவார். சத்தியுகத்துல தர்மம் 100% இருக்கும். திரேதாயுகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மம் 75% இருக்கும், அதர்மம் 25% இருக்கும். துவாபர யுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே 50-50% ஆயிடும். கலியுகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 75% அதர்மம், வெறும் 25% தான் தர்மம் இருக்கும். இதை இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா சத்தியுகத்துல தேவர்களும் அசுரர்களும் தனித்தனி உலகத்துல வாழ்ந்தாங்க. அதனால தர்மம் கரெக்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் திரேதாயுகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மமும் அதர்மமும் ஒரே பூமியில வாழ்வாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர் வாழ்ந்த அதே பூமியில தான் ராவணனும் இருந்தாரு. துவாபர யுகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதர்மமும் தர்மமும் ஒரே குடும்பத்துல இருக்கும். அதாவது கிருஷ்ணர், பாண்டவர், கௌரவர்கள், இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கும். கடைசியா இருக்க நம்ம யுகம் கலியுகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதர்மம் தர்மம் ரெண்டுமே நம்மளுக்குள்ளதான் இருக்கும். நம்ம அதர்மத்தை கடைபிடிக்கிறோமா இல்ல தர்மத்தை கடைபிடிக்கிறோமான்றது நம்ம கிட்டதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு யுகங்கிறது எவ்வளவு பெருசு. பட் எல்லா யுகமும் வேற வேற விதத்துல பெருசு. ஒவ்வொரு யுகத்தோட அழிவுங்கிறது மொத்தமா அழிஞ்சிடாது. சத்தியுகத்துல இருந்து திரேதாயுகம், திரேதாயுகத்துல இருந்து துவாபர யுகம் வர்றதுக்கு காரணம் அந்தந்த கேரக்டர் அந்தந்த யுகத்துல குறையும் போது யுகமா மாறிடும், அவ்வளவுதானே தவிர அதுல இருக்க ஜனங்க அழிஞ்சு போக மாட்டாங்க. சத்தியுகத்துல இருக்கவங்களே தான் கடைசியில இருக்கவங்க திரேதாயுகத்துல இருப்பாங்க. ஏன்னா இப்ப திரேதாயுகத்துல சத்தியுகத்துல இருந்து இருக்கிற ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, அந்த அளவுக்கு தர்மம் கடைபிடிக்க மாட்டாங்க. இதனாலதான் திரேதாயுகம் ஆரம்பிக்கும். திரேதாயுகத்துல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய துவாபர யுகம் ஆரம்பிக்கும். இதுல இருக்க ஜனங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஜஸ்ட் யுகங்கள் அதோட கேரக்டரிஸ்டிக் முடிய வேற ஒரு யுகமா மாறிட்டு போகும். பட் கலியுகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே அழிஞ்சிடும். இதுல வெறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் மட்டும்தான் வாழ்வாங்க. அவங்களாலதான் இந்த ஒரு சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஆமா, கலியுகத்துக்கு அப்புறம் உலகம் அழியாது, உலகம் மறுபடியும் இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகும். கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா சத்தியுகம் வித் 100% தர்மத்தோட ஆரம்பிக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இது நடந்துட்டே தான் இருக்கும். பட் எத்தனை வாட்டி இது தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 சைக்கிளுக்கு ஒரு பேர் இருக்கு, மகாயுகம். இது மகாயுகம்னு வாங்க, சத்துர்யுகம்னு வாங்க, இல்ல திவ்யயுகம்னு வாங்க. சத்தியுகத்துல இருந்து ஆரம்பிச்சு கல்கி கலியுகத்தை முடிக்கும் போது இது ஒரு மகாயுகமா கருதப்படும். இந்த மாதிரி 1000 வாட்டி நடந்தா மகாயுகமே 1000 டைம்ஸ் நடந்துச்சுன்னா அது ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளுக்கு கலியுகமே எவ்வளவு பெருசுன்னு தெரியுது, 4 யுகம் சேர்த்தா எவ்வளவு பெருசுன்னு தெரியுது. பட் இது 1000 வாட்டி ரிப்பீட் ஆனா அது ஒரு கல்பம்னா அது எவ்வளவு பெருசு, பட் அது எவ்வளவு சின்னதுங்கிறது பிரம்மாவோட சைட்ல இருந்து சொல்றேன். கடவுள் பிரம்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மனுக்கு வெறும் இது ஒரு பாதி நாள், அதாவது ஒரு ஃபுல் டே 24 hours எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் பாதி நாள்ல ஒரு கல்பமே முடிஞ்சிடும் பிரம்மாவுக்கு. இன்னொரு பாதி நாள் இன்னொரு கல்பம் டைம் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த வாட்டியுமே கல்பம்னு நடக்காது. ஃபர்ஸ்ட் கல்பம் அதாவது 1000 டைம்ஸ் யுகங்கள் அவரோட டே டைம்ல நடக்கும். 1000வது வாட்டி கலியுகம் முடியும் போது பிரம்மா என்ன பண்ணுவார்னா அப்பதான் அவருக்கு கரெக்டா நைட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மொத்த யுகத்தையுமே அழிச்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு சத்தியுகத்தை கொடுப்பாரு. பட் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நைட்ல இருந்து பகல் வரைக்கும் டைம் தேவைப்படும். 1000 வாட்டி மகாயுகம் எவ்வளவு டைம்க்கு நடக்குதோ அதே 1000 வாட்டி மகாயுகம் நடக்கிற அளவுக்கு டைம் இந்த பூமி இருள்ல எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம மொத்தமா இருட்டா ஒரு புது யுகம் உருவாகிட்டு இருக்கும்.
ஸோ ஒரு கல்பம் அளவுக்கு உயிரினங்கள் இருக்கும், இன்னொரு கல்பம் யுகம் அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு புதுசா எல்லாமே உருவாக்கிட்டு இருப்பாரு பிரம்மா. ஸோ அவர் தூங்கி எந்திரிச்சு மறுபடி காலையில் எந்திரிக்கும் போது மறுபடி செகண்ட் கல்பம் ஆரம்பிப்பாரு. இதை ஏன் நான் செகண்ட் கல்பம்னு சொல்றேன்னா, நைட்ல இருக்கிற அந்த கல்பத்துல ஒண்ணுமே இருக்காது, அது வெறும் ஒரு வாய்ட், ஒரு எம்டினஸ் தான். ஸோ மறுபடியும் ரெண்டாவது கல்பம் ஆரம்பிக்கணும்னா பகல்ல இருந்து மறுபடியும் ஈவினிங் வரைக்கும் இவருக்கு இன்னொரு கல்பம் நடக்கும். ஸோ இவ்வளவுதான் ஒரு 1000 வாட்டி மகாயுகம் பிரம்மா. ஒரு மகாயுகம்ங்கிறது 43,20,000 வருஷம். கல்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.32 பில்லியன் இயர்ஸ் தான் ஒரு கல்பம். 4.32 பில்லியன் இயர்ஸ் இன்டூ 2. ஏன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஒரு நைட்டு சேர்ந்ததான் ஒரு ஃபுல் டே. ஸோ பிரம்மாவோட ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8.64 பில்லியன் இயர்ஸ்ங்கிறது பிரம்மாவோட ஒரு நாள் கணக்கு. மொத்தமா பிரம்மாவுக்கு ஒரு வருஷங்கிறது 360 நாட்கள். அது இல்லாம பிரம்மாவுக்கு இருக்கிறது 100 வருஷங்கள். அப்போ ஒரு வருஷமே பிரம்மாவுக்கு 3.11 ட்ரில்லியன் இயர்ஸ், 311.04 ட்ரில்லியன் இயர்ஸ்ங்கிறது பிரம்மாவோட ஒரு முழு ஆயுள் காலம். இப்போ உங்களை நிறைய பேருக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். இப்போ மொத்தமா 100 வயசு, இது இல்லாம 360 வருஷம், 1000 மகாயுகம், அதான் ஒரு கல்பம். ஸோ நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கல்பத்திலயும் இல்ல, ஃபர்ஸ்ட் மகாயுகத்திலயும் இல்ல. நம்ம இப்ப இருக்கிறது 28வது மகாயுகம். அதாவது இதுக்கு முன்னாடி 27 மகாயுகம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. 28வது மகாயுகத்துல சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் முடிஞ்சு வெறும் கலியுகம் மட்டும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. மகாயுகம் கிளாரிட்டி வந்துருச்சு. பட் கல்பம் எத்தனையாவது கல்பம்? 1000 மகாயுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். ஸோ நம்ம எத்தனையாவது கல்பத்துல இருக்கும்? அப்படியே கல்பத்திலே இருந்தாலும் கூட இது பிரம்மாவோட எந்த வயசுல ஓடிட்டு இருக்க கல்பம். பிரம்மாவுக்கு இப்ப இருக்கிறது 51வது வயசு. ஆல்ரெடி 50 வயசை தாண்டி 51வது வயசுல அவர் இப்ப இருக்காரு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கல்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா 360 நாட்களுக்கு 360 கல்பம் இன்டூ 50 பண்ணீங்கன்னா 18,000 கல்பம் ஆல்ரெடி கிளியர். ஸோ 18,000 கல்பம் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிறது 51வது வருஷத்துல 28வது மகாயுகத்துல நம்ம வாழ்ந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, கலியுகம் வந்துடுச்சு, கலியுகம் முத்தி போச்சு. ஸோ எல்லாமே ஊழல், நோய், இயற்கை சீற்றம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம இப்ப அழிய போறோம்னா அதுதான் இல்லை. 4,32,000 வருஷத்துல வெறும் 5,000 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கூட 4,27,000 வருஷம் மிச்சம் இருக்கு கலியுகத்துல. ஸோ நீங்க என்னதான் என்ன பூமியில இவ்வளவு சூடாயிடுச்சு, அடிக்கடி சுனாமி வருது, அடிக்கடி பூகம்பம் வருது, இவ்வளவு நோய் நொடிகள், கொலை, ஊழல் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான் பூமிக்கு அழி வந்துருச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா இன்னும் இது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் தான். ஒரு லைப்ரரியில இது வெறும் ஒரே ஒரு பேஜ் தான். ஸோ இது எல்லாமே முடியறதுக்கு ரொம்பவே லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்கு. அந்த டைம்ல இது எப்படி வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். கல்கி பகவான் இன்னும் வர்றதுக்கு ரொம்ப டைம் இருக்கு. இன்னும் சில பேருக்கு மைண்ட்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு மகாயுகத்திலுமே நம்மளே மறுபடியும் பிறந்து அழிவோம்னா அதுதான் இல்லை. ஒவ்வொரு யுகத்திலுமே இருக்க மெசேஜ், அதாவது சத்தியுகத்துல 100%, திரேதாயுகத்துல 75%, அதுக்கப்புறம் 50%, அப்புறம் 25%, இப்படிதான் தர்மம் இருக்கும். இவ்வளவுதான் விஷயமே தவிர எல்லா விஷயமும் நடந்தபடி அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுங்கிறது ஒரு கேரண்டியும் இல்லை. அதாவது இப்போ இந்த யுகத்துல சரணு நான் பிறந்திருக்கேன்னா, இதுக்கு அடுத்த வர யுகத்துல நானே பிறப்பனாங்கிறது கேரண்டி இல்லை. நானே பிறந்தாலும் எனக்கு சரணும் பேர் இருக்காது. நான் தமிழ்ல தான் பேசுவேனா, தமிழ்நாட்டில் தான் இருப்பேனா, இல்லை இந்தியாவில தான் இருப்பேனாங்கிறதும் எந்த கேரண்டியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் வேற வேற மாதிரி இருக்கும், வேற வேற ஆர்டர்ல இருக்கும். எதுவுமே ரிப்பீட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி சான்சஸ். பட் அப்படியே இருந்தாலுமே கூட அந்தந்த யுகத்துல என்னென்ன விஷயம் நடக்கணுமோ, என்னென்ன மெசேஜ் கொடுக்க வராங்களோ, எப்பெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அப்பெல்லாம் விஷ்ணுவோட ஏதோ ஒரு அவதாரம் வந்து அதை நிலைநாட்டி தர்மத்தை நிலைநாட்டிட்டு போவாங்க. இதுபடி பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா டைம்லயுமே ரிப்பீட் ஆகும், எல்லாமே ஒரே மாதிரிதான் நடக்கும். ஸோ எல்லாமே விதிங்கிறது இருந்தாலுமே கூட ஒவ்வொரு யுகத்திலுமே இருக்கிற விதி அடுத்த யுகத்திலுமே அதே மாதிரி உங்களுக்குன்னு ரிப்பீட் ஆகாது. ஸோ நீங்களே இருப்பீங்களா இல்லையாங்கிறது கேரண்டி இல்லை. ஸோ இந்த ஒரு யுகத்துல தான், இந்த ஒரு டைம்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ நீங்க 75% உங்களுக்குள்ள இருக்கிற கெட்டவன் வேணுமா, இந்த 25% நல்லவனை வச்சு நீங்க வாழணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒன்லி ஒன் லைஃப், இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஸோ கரெக்டா அதை வாங்க. இந்த ஒரு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். முடிஞ்சா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னா ப்ளீஸ் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.